இப்பெல்லாம் என் மூச்ச கண்ணாடியில பார்த்தா எனக்கே அருவருப்பா இருக்குங்க. இவ்வளவு கேவலமான பிறவியடா நீ அப்படின்னு என்ன பார்த்து என்னையே கேட்கணும் போல தோணுது. பின்ன என்னங்க, ஒருத்தவங்க இன்னைக்கு எபிசோட்ல கதறி கதறி அழுகுறாங்க. அத உட்காந்து டிவில பார்த்து விழுத்து விழுத்து சிரிக்கிறேன். வேற யாரு, நம்ம சாண்ட்ரா தான். இன்னைக்கு பிரசன்ட் எவிக்ட் ஆகி போகும்போது அப்படி அழுகுறாங்க கதறி கதறி. ஆனா அதை பார்த்த எனக்குள்ள ஒரு துளி ஃபீலிங் கூட வரல. அந்த அளவுக்கு என் இதயம் மறுத்து போச்சா, நீ என்ன கல்லா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பின்ன என்னங்க, இந்த சாண்ட்ரா 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5 கோடி ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. இன்னைக்கு எபிசோட்ல எப்பப்பெல்லாம் கேமராமேன் சாண்ட்ராவுக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாரோ அப்பெல்லாம் விழுத்து விழுத்து சிரிக்கிறேன் நான். என்ன மாதிரியே நீங்களும் சிரிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ரிவ்யூக்குள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு எபிசோடு சுபிக்ஷாவோட பாட்டோட ஆரம்பிச்சது. ஏல ஏல வால நான் வந்த கடல ஆல, ஏல 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 நான் வந்த கடல ஆல. இந்த பாடல் பத்தின விமர்சனத்தை நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துட்டதுனால நேரா ரிவ்யூக்குள்ள போலாம் வாங்க. இப்போ அண்ணன் கேட்ட முதல் கேள்வி, இந்த வீட்ல 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க உழைச்சு முன்னேறவங்க, இன்னொருத்தவங்க மத்தவங்க உழைப்ப தடுத்து அவங்களை கீழே தள்ளி மிதிச்சு அது மேல முன்னேறவங்க. அந்த மாதிரி யார் இந்த வீட்ல மத்தவங்க உழைப்ப கீழே தள்ளி போட்டு மிதிச்சு அது மேல ஏறி நிக்கிறா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுல இருந்து ஒருத்தவங்களோ இல்ல 2 பேரை சொல்லலாம். அப்ப முதல்ல கவனா வினோத், நான் ஆதிரையை சொல்றேன் சார். அவங்க சொன்னாங்க என்னாலதான் வாட்டர்மெலன் எவிக்ட் ஆகி போனாரு, நீ யாரையுமே பேசி வர மாட்ட, அவர் வெளியே போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு என் மேல பழி போடுறாங்க. அதனால என் வளர்ச்சி பிடிக்காம ஆதிரை என்ன புட் டவுன் பண்றாங்க. அதனால நான் ஆதிரையை சொல்றேன், நீங்க வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பேச விட மாட்டீங்க, அதை பண்றீங்க இதை பண்றீங்க அப்படின்ட்டு என்னுடைய வளர்ச்சியை தடுத்து அவங்க இது மாதிரி பண்றாங்க. இப்போ அடுத்து வியானா, நான் பார்வை சொல்றேன் சார். மத்தவங்களை அப்படியே பிடிச்சி காலவாரி இழுத்து கீழே போட்டு அவங்க மேல போன்னு நினைக்கிறாங்க, அதனால பாரு. அடுத்து சபரி, திவ்யா இருக்காங்கல்ல சார், அவங்க என்ன வேலை செஞ்சாலும் என்ன சொன்னாலும் நான் இதை பண்ண அப்படின்னு தன்னைத்தானே பெருமை பேத்திக்கிறாங்களே தவிர்த்து மத்தவங்களை பத்தி பேசவே மாட்டாங்க. எது பண்ணாலுமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாரோட உழைப்பு கீழே தள்ளி அவங்க மேல ஏறி நிக்கிறாங்க. அடுத்து அமித் எந்திரிச்சு, இந்த கனி இருக்காங்கல்ல சார், அவங்க எப்பவுமே இந்த எஃப்ஜே சபரி அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் அந்த கான்வர்சேஷன் உள்ள போனா என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டாங்க, என்ன வேணும்னே அவாய்ட் பண்ணுவாங்க. நான் பாரு கிட்ட கமருது கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நமுக்குறாங்க சார் கீழே போட்டு. அடுத்து எஃப்ஜே எந்திரிச்சு, பாரு இருக்காங்கல்ல, அவங்க டாஸ்க்ல ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டரை யூஸ் பண்ணி எல்லாரும் பர்சனலா அட்டாக் பண்ணி ஒருத்தவங்களை பத்தின தப்பான விஷயத்தை ஒரு தடவைக்கு 9 தடவை சொல்லி வேணும்னே ரெஜிஸ்டர் பண்றாங்க. இந்த டாஸ்க்குள்ள வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தனா அந்த கேரக்டரை வச்சு அவங்க வந்துட்டு யார் யாரை எப்படி பர்சனலா அட்டாக் பண்ண எப்படி பழி வாங்கணும்ன்றது வந்துட்டு ஒரு மாதிரி பிடிச்சி வச்சிடறாங்க. அப்புறம் ரம்யா எல்லாரும் கூட அண்ணன் அக்கா தங்கச்சி அப்படின்னு பாண்டை கிரியேட் பண்ணி அவங்களை எமோஷனலா வீக் ஆக்கி அவங்களை கீழே தள்ளி விட்டு அவங்க கேம் விளையாடுறாங்க. அடுத்து சுபிக்ஷா எந்திரிச்சு, பாரு அவங்க கேம்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க, ஆனா கமருதன் அப்படி கிடையாது. பாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுனா அவங்க கமருதனை ஏவி விட்டு கமருதனை எல்லா வார்த்தையும் பேச வச்சு கமருதனை கெட்டவனாக்கி இவங்க நல்லவன் ஆயிடுறாங்க. அடுத்து ஆதிரை எந்திரிச்சு, நான் எஃப்ஜே சொல்றேன் சார், இந்த எஃப்ஜே என்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தான் சார், என்ன பயங்கரமா கேமுக்கு யூஸ் பண்ணிட்டு கடைசியா என்ன பார்த்து விக்டிம் கார்டு மெயின் கார்டு போட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ என்கிட்ட என்ன கேம் பிளே பண்ணானோ அதே தான் வியானா கிட்டே பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவனோட கேமுக்காக வியானாவை பயங்கரமா யூஸ் பண்றான். அவனோட வேலையே பொண்ணுங்களை அவங்க கேமுக்கு யூஸ் பண்ணி அப்படியே தூக்கி போட்டு போறதா. அது மட்டும் இல்ல, என்ன பத்தி இப்ப எல்லார்கிட்டயும் தப்பு தப்பா சொல்றது. நான் அவகிட்ட சொல்லிட்டேன் அவன் கேம் விளையாட சொல்லி, அவ தான் விளையாட மாட்டா. எனக்கு தெரியும் சார் என் கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா அவன் என் மேல பழி போட்டு அவன் நல்லவன் ஆயிடுறான். என் கேமையும் வியானா கேமையும் டிராப் பண்ணி விட்டு இவன் மட்டும் அழகா கேம் விளையாடி மேல வந்துடுறான். நான் வெளியில போனதுக்கு அப்புறம் அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வியானா கிட்ட யூஸ் பண்ணாரோ அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங் நான் பார்த்த வரைக்கும். இப்ப கமருதன் எந்திரிச்சு, சார் இந்த ஆதிரை இருக்கால சார், அவ எல்லாரும் ஏத்தி விட்டு எல்லாருக்குமே டிராப் பண்ணி விடுறா. முக்கியமா என்ன சொன்னானா, இந்த வீட்டுல நல்ல கேம் விளையாடுறது பாரும் அரோராவும் தான், வேற யாரும் இந்த வீட்டுல ஒழுங்கா கேம் விளையாடல அப்படின்னு சொன்னா. இதை கேட்ட உடனே அரோராவோட ஆட்டிடியூட்லாம் பயங்கரமா சேஞ்ச் ஆயிடுச்சு. அவளுக்குள்ள திமிர் வந்துருச்சு, தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி திமிர் வந்துருச்சு. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார், முன்னாடி அவ இருந்ததுக்கும் இப்ப அவ இருக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு சார். அப்படியா, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. அப்ப கமருதன், ஆதிரை சொன்னாங்க சார், வினோத் கிரிட்டிசிசம் வச்சா ஏத்துக்க மாட்டாரு, எல்லாத்துக்கும் ஏத்து பேசுறாரு அப்படின்னு ஆதிரை சொன்னாங்க சார். எது வினோத் மாதிரி அரோரா நடிச்சு காமிச்சாங்களே அதுவா? ஆமா சார், அதுல என்ன தப்பு இருக்குது? இல்ல சார், அவங்களாவே இல்ல சார். ஏப்பா அவங்க எப்படி இருக்கணும்னு நீ எப்படி முடிவு பண்ண முடியும்? அரோரா அன்னைக்கு ரொம்ப தைரியமா கிளியரா சொன்னாங்க. அரோரா நீ என்னமா சொன்ன, நீயே சொல்லு. இல்ல சார் கமருதன் சொன்னார் வினோத் கிட்ட, நீங்க உங்க மேல குற்றச்சாட்டு வச்சா நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அதான் நானும் சொன்னேன். அப்ப அவர் என்ன பார்த்து நீ என்ன ஜால்ரா அடிக்கிற அப்படின்னு கேட்டாரு. அதுதான் நான் சொன்னேன், நான் ஜால்ரா அடிக்கல, எனக்கு மூளை இருக்கு, நான் சொந்தமா யோசிச்சு தான் சொல்றேன் அப்படின்னு நான் சொன்னேன் சார். எனக்கு யோசிக்க மூளை இருக்கு, நான் ஜால்ராலாம் அடிக்கல அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க எப்படி இருக்கணும் நீங்க எப்படிங்க முடிவு பண்ண முடியும்?
இதை கேட்ட அண்ணன் நீ கரெக்டா தான் பேசுன, அவன் கணக்குறா, நீ உட்காரு. இதை கேட்ட உடனே கமருதீன் மூஞ்சில கரியை பூசின மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து பிரஜன், நான் கனியை சொல்றேன் சார். இவங்க சபரி, எஃப்ஜே, விக்ரம் இவங்க 3 பேரோட கேம் அழுத்திட்டு இவங்க மேல வர ட்ரை பண்றாங்க. இதுல ஆல்ரெடி சபரி அவுட், எஃப்ஜேவும் அவுட், இப்போ இருக்கிறது விக்ரம் தான். கூடி சீக்கிரம் அவரையும் அவுட் பண்ணிட்டு இவங்க மேல வந்துருவாங்க. அடுத்து சாண்ட்ரா எந்திரிச்சு இந்த கனி விக்ரம் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் எல்லாரும் கூட அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி அப்படின்னு ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அத அவங்க ஒரு ஷீல்ட் மாதிரி யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அவங்க 2 பேரும் சைலண்டா இருக்காங்க. ஆனா அவங்க பாண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இவங்களுக்கு ஆதரவா சண்டைக்கு வராங்க. இதுல முக்கியமா சொல்லணும்னா இந்த விக்ரம் வந்து வியானா கிட்ட அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அதை வச்சு எமோஷனலாவும் லாக் பண்ணிருக்காரு. இப்ப விக்ரமுக்கு வியானாக்கும் ஒரு இஷ்யூ வரப்போ வியானாவே என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க கிரியேட் பண்ண பாண்டால அவங்க கூட இருக்கிற நிறைய பேர் அப்படியே லாக் ஆயிடுறாங்க. கனியும் விக்ரமும் இங்க இருக்கிற மொத்த பேரையும் அடக்கிட்டு நாங்க 2 பேரும் தான் மேல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். விக்ரம் அண்ட் கனி 2 பேரும் சேர்ந்து தான் சார் இங்க ஒரு குரூப்பை வச்சிருக்காங்க சார். பாண்டிங் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி அந்த மாதிரி ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து கவசமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த படம் எடுத்து வருவாங்க எல்லாரும். அடுத்து பாரு எந்திரிச்சு இந்த விக்ரம், கனி, எஃப்ஜே இவங்க 3 பேருமே ஒரு டீம் தான். இவங்க அப்பப்போ அந்தந்த தருணத்துல மத்தவங்களோட கருத்தை அப்படியே அமுக்க பார்ப்பாங்க. போன வாரம் அவங்க அமுக்கணும்னு நினைச்ச ஆள் வந்து ரம்யா. ரம்யா தலையா இருக்கும் போது அந்த பொறுப்பு அவங்க எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாங்க, என்னென்னலாம் எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே சேர்ந்து நோட்ஸ் எடுத்து வேணும்னே ரம்யாவோட கேமை முடிச்சு விட்டாங்க. இப்போ இந்த எல்லா கருத்தையும் கேட்ட விஜய் சேதுபதி, எனக்கு நீங்க சொன்ன கருத்துல ஒரு சில பேர் மட்டும் தான் ஜெனியூனா கருத்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. இதுல பல பேரு அவங்க உள்ளுக்குள்ள இருக்க வன்மத்தை அப்படியே வெளியே கொட்டுறீங்க. இன்னும் சொல்ல போனா இது ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க எல்லாருமே ஆட்டத்தை ஆட்டமா பாக்குற அந்த கண்ணோட்டத்துக்கு வரவே இல்லை. எல்லாருமே உங்களுக்குள்ள இருக்க பகைய அப்படியே வெளியே காட்டுறீங்க. உங்க சக போட்டியாளரை நீங்க அனலைஸ் பண்றீங்களா அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி. இதுல ரொம்ப சிலர் மட்டும் தான் கரெக்டா சொன்னீங்க. நான் அவங்க பேரை சொன்னா அவங்க பேரை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், சார் அவங்களை மட்டும் தான் பாராட்டுறாரு, அவங்களுக்கு ஃபேவரா பண்றாரு அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால அந்த பேரை நான் சொல்ல. இந்த கனி ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அதாவது சேதுபதி அண்ணன் முன்னாடி யாராவது கனியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சேதுபதி அண்ணன் பிரேக் கூட்டு போன உடனே அவங்களை கூட்டு உட்கார வச்சு, நீ எதுக்கு என்ன பத்தி அந்த மாதிரி சொன்ன, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல, என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றத அப்பவே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்க வேணா அடுத்த வாட்டி ஷோ பார்க்கும்போது நோட் பண்ணுங்க, யாராவது கனியை பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா சேதுபதி போன உடனே அவங்களோட முதல் வேலை என்னவா இருக்கும்னா அவங்களை உட்கார வச்சு கன்வின்ஸ் பண்றது அவங்களோட முதல் வேலையா இருக்கும். அதை சாதாரணமா சொல்ல மாட்டாங்க. ரொம்ப எமோஷனலா கண்ணுல தண்ணியோட எதிர உட்கார்ந்து கேட்கிறவங்கள, நான் உங்ககிட்ட எப்படி பழகினேன், நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்னு அங்கேயே எமோஷனலா லாக் பண்ணுவாங்க. அதைத்தான் இன்னைக்கு அமித் கிட்ட சொன்னாங்க. அமித் கூட்டு உட்கார வச்சு, நீ எதுக்கு அந்த மாதிரி சொன்ன, நான் ஒரு கான்வர்சேஷன் பண்றேன் அப்படின்னா எங்களை கனி உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு ஏன் சொன்னேன், நீ நானும் எவ்வளவு க்ளோஸா இருக்கும், நீங்களும் நானும் எவ்வளவு க்ளோஸா இருக்கும், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே, எதுக்கு சபையில அத்தனை பேர் முன்னாடி சேதுபதி கிட்ட சொல்றீங்க, எங்க இதுல என்னங்க இருக்கு, என் மனசுக்கு தோணுச்சு நான் சொன்னேன், அதை கேட்டு அக்கா கண்ணுல தண்ணி வச்சுக்கின்னு எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த போய் சேதுபதி கிட்ட சொல்றீங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எல்லாருமே சொன்னாங்க இவங்க எல்லார்கிட்டயும் போயிட்டு அக்கா அண்ணன் தங்கச்சி அப்படின்னு பாண்டை கிரியேட் பண்ணி எல்லாரும் எமோஷனலா லாக் பண்றாங்க அப்படின்னு. இத பேசிட்டு அண்ணன் பிரேக் விட்டு போகல, மறுபடியும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அதை என்கிட்ட ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிட்டு தான் நீங்க சொல்லியிருக்கணும். நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா நீங்க சொல்லியிருக்கலாம். எனக்கு அது வராது, எனக்கு தெரியாது, எனக்கு எந்த அளவுக்கு பேசலாம், இது பேசக்கூடாது. இப்ப பிரேக் முடிஞ்சு வந்த அண்ணன் இந்த வாரம் நடந்ததுல நெக்லஸ் டாஸ்க் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. முதல்ல பிரஜனை கூப்பிட்டு, பிரஜன் உங்க கேம் சூப்பரா இருந்துச்சு, இத்தனை வாரம் நீங்க விளையாடுனதுலயே இந்த வாரம் தான் சூப்பரா விளையாடுனீங்க, அப்புறம் நீங்க திருநீங்களா ஒரு நெக்லஸ், அது எங்க போச்சு நீங்க யாருக்கா தெரியுமா? இல்ல சார் யாருக்குமே தெரியாது, நான் யார்கிட்டயுமே சொல்லல. அப்ப சேது என்ன சொல்லவே இல்ல, யாருக்குமே தெரியாதானே? நான் சொல்றேன், வீட்டுக்கு வெளியில பிக் பாஸ் போர்டு இருக்குல்ல, அந்த போர்டுல தூக்கி போட்டாரு. அப்புறம் அண்ணன் சபரியை கூட்டு, நீங்க ஏதோ பயங்கரமா பிளான் எல்லாம் பண்ணி பண்ணீங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு சபரி, அதை ஏன் சார் கேக்குறீங்க, ஆக்சுவலா என்ன பிளான்னா ஒருத்தவங்க நகை எடுத்துட்டு போகணும், இன்னொருத்தவங்க அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், இதான் பிளான். அந்த பிளான் படி வினோத்தும் கமருதீனும் நகை எடுக்கணும், நான் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வினோத்து கமருதீனும் போனாங்க சார். இந்த கமருதீன் என்ன பண்ணா, நகையை எடுத்து வினோத் பாக்கெட்ல போட்டிருக்கான். வினோத் பாக்கெட் சின்னதா இருந்ததால அந்த நெக்லஸ் கீழே விழுந்து போச்சு. அது எனக்கு தெரியல, நான் போய் பாக்குறப்ப நெக்லஸ் எல்லாம் எம்டியா இருக்கு. சரி பிளான் படி நான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதனால நான் என்ன பண்ணேன், அரரோட பழைய பேண்ட் ஒன்னு கீழே கிடந்தது, அதை தூக்கி கையில வச்சுக்கின்னு பாத்ரூம் பக்கம் ஓடினேன். இப்ப கமருதீன் என்ன பண்ணா, கையில இருந்து ஏதோ ஒரு தூக்கி மேல போட்டான். சரி நெக்லஸ் தான் கிடைச்சு போச்சு அப்படின்னு நான் நினைச்சா, கடைசியா சுபிக்ஷா வராங்க, நெக்லஸ் என்கிட்ட இருக்குது. இந்த வேலாயுதம் படத்துல பிளான் பண்ணுவாங்கல்ல, டேய் நீ மூஞ்ச மூடு, டேய் நீ புகையடி, டேய் நீ கரண்ட கட் பண்ணு, அந்த மாதிரி எல்லா பிளானையும் போட்டு கடைசியில வைரத்தை யார் எடுக்குன்னு தெரியவே இல்லை. அந்த மாதிரி ஆகி போச்சு. சரி நகை நம்ம கிட்ட இருக்குன்னு திரும்பி பார்த்தா சுபிக்ஷா வரா, நகை என்கிட்ட தான் இருக்கு, நீ இந்த பக்கம், நீ அவன் மூஞ்ச மூடு, நீ புகையடி, நீ வந்து கரண்ட் கட் பண்ண, அப்ப வைரத்தை யாரா எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்ப சேது என்ன அவங்கள டைவர்ட் பண்ண வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கவே இல்லையே நீங்க? அப்ப நம்ம வினோத் வேற எதுவும் பண்ணவே முடியாது. இந்த டெத்ல ஃப்ரீசர் பாக்ஸ் நடுவுல வச்சுட்டு எல்லாம் சுத்தி உட்காந்து பாத்துட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்து பாத்துக்கிறானுங்க. அதுலயாவது பாத்ரூம் வந்து எந்திரிச்சு போவாங்க, இவனுக்கு அது கூட போக மாட்டானுங்க, உட்காந்து அந்த பாக்ஸே பாத்துக்கிறாங்க.
நிக்கிறானுங்க. அந்த பீசர் பாக்ஸை வச்சுட்டு டெத் ஆகிட்டு எல்லாம் உட்காந்து பார்த்துருமா, ஐயோ அந்த காலையில் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க பாரு, டெத்தை விட்டு அவங்களாச்சும் எழுந்து போயிடுவாங்க பாத்ரூம் வருதுன்னு, இவங்க போகவே இல்லை அந்த பீசர். அப்ப வேணா கை தூக்கி. ஆனா நான் ஒண்ணு சொல்றேனே, என்னம்மா சொல்லு. இந்த கத்தி படத்துல விஜய் மேப்லாம் விரிச்சு வச்சு ப்ளூ பிரிண்ட்லாம் வச்சு பயங்கரமா பிளான் பண்ணுவார்ல, அந்த மாதிரி இந்த வினோத் பையன் ஒரு பெல்ட்டை வச்சு பயங்கரமா கேம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சரி வீட்டுக்குள்ள போய் நகை எடுக்கலாம் அப்படின்னு உள்ள வந்தா, கதவை திறந்து உள்ள வந்த உடனே ஆளுக்கு ஒரு மூலைக்கு போயிட்டானுங்க. ஒருத்தவன் பாத்ரூம் போறான், ஒருத்தவன் கிச்சனுக்கு போறான். டேய் அப்புறம் எதுக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. அந்த மாதிரி லைக் ஃபுல் இங்க இப்படி கதவு திறந்துட்டு வந்துட்டு ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு வாஸ் லைக் ஏய் என்ன. அப்ப நம்ம சேதன் ஏன் வினோத் என்னாச்சு? அது ஒண்ணு இல்லண்ணே, பிளான் பண்ணிட்டு உள்ள வந்து பாக்குறோம் மறுபடியும் டெத் அங்கேயே தான் இருக்குது. எவனும் எந்திரிச்சு போகல, எல்லாம் உட்காந்து அந்த பொட்டியே பாத்துக்கிறானுங்க. என்னாச்சு ஏன் வினோத் என்னாச்சு? எல்லாம் வந்து பார்த்தோம் மறுபடியும் டெத் எடுக்கல, அங்கேயே தான் இருக்குது. எல்லாம் சிரிச்சு முடிச்சிட்டீங்களா? அடுத்து ரோஸ்ட் தான். அடுத்த என்ன வினோத்தை பார்த்து எதுக்கு எல்லாத்துக்கும் எகிரிட்டு போற நீ? உன்னை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா காது கொடுத்து கேளு. நீ காது கொடுத்து கேட்டாதான் அவங்க என்ன சொல்றான்னு உனக்கு தெரியும். அதுல இருந்து உனக்கு நிறைய பாயிண்ட் கிடைக்கும். அதை வச்சு நீ பேச. அதை விட்டுட்டு அவங்கள பேசவே விடாம எல்லாத்துக்கும் கோவப்பட்டு எழுத்து சண்டைக்கு போனா என்ன நியாயம்? அப்புறம் பிரச்சனை. நீயும் கானா வினோத்தும் சண்டை போட்டீங்கல்ல, பார்க்க நல்லாவே இல்ல. ஏன் அப்படி பண்ணீங்க? நல்லா தானே விளையாட்டு இருந்தீங்க சார். அது ஒண்ணும் இல்ல சார், கண்ட்ரோல கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் இருக்கணும் பிரஜன், கண்ட்ரோல் இருக்கணும். போன சீசன்ல தீபக் கொண்டு பண்ணாரு, இதே மாதிரி தான் பிரச்சனையாச்சு. அப்ப தீபக் திடீர்னு கண்டஸ்டன்ட்ல இருந்து வெளில வந்து நான் இந்த வீட்டோட கேப்டன், நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷனை பயங்கரமா ஹேண்டில் பண்ணாரு. அந்த மாதிரி ஏன் பண்ண மாட்டீங்க? எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் அந்த கண்ட்ரோல் இருக்கணும். அடுத்து அண்ணா திவ்யாவை கூட்டு வாங்கிட்டு ஓரண்டேத்தான்ல என்ன பண்ணாம? அது ஒண்ணு இல்லண்ணே, வினோத்தும் பிரஜனும் சண்டை போட்டாங்க. அப்ப நான் பிரஜனை காம் டவுன் பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டு போறேன். அப்ப உள்ள கூட்டு போகும்போது என்ன பார்த்து பயமா, நான் சண்டை வரக்கூடாதுன்னு கூட்டு போறேன். என்கிட்ட சண்டைக்கு வரா சார் அவரு. வினோத் இதான் பிரச்சனை, வாங்கிட்டேன். உன்னை பத்தி யாராவது விமர்சனம் சொன்னா அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டேன். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே எனக்கு எதிராக சதி பண்றாங்க அப்படின்னு கிளம்பி வந்துடுறீங்க. கேம்ல கூட சொன்னல, நீ சபரியை பார்த்து நீ உன் கேம்ல சபரியை சந்தேகப்பட்டு இந்த டீம்ல நம்மளுக்கு எதிராக சதி பண்றாங்க, கனி டீமுக்கு ஃபேவரா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்ற. உனக்கு எதிராக சதி பண்ணி என்ன ஆக போகுது? முதல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு கேளு. காயப்படுத்துறதுக்கு கத்துறதுக்கு மட்டும் முன்னாடி வந்துடுறீங்க. உட்காந்து யோசிங்கன்னா அதை பண்ண மாட்டீங்க. இப்ப அண்ணன் பிரேக் விட்டு போகும்போது வினோத் போய் சபரி கிட்ட மன்னிப்பு கேட்க, யோ போய உங்களுக்காக நைட்டு ஃபுல்லா உட்காந்து கண் மூச்சு பாத்துனுக்குறேன், கடைசியில நீ என்ன பார்த்து எனக்கு எதிராக சதி பண்ணிட்டாங்க அப்படின்ற. தயவு செஞ்சு 10 நிமிஷத்துக்கு என்கிட்ட பேசாத, எங்கன்னா ஓடி போயிரு. பின்ன ஒரு மனுஷன் உண்மையா கேம் விளையாடுறாப்ல, அவரை பார்த்து கனிக்கு ஃபேவரா விளையாடுங்க அப்படின்னா கோவம் வராதான்? அடுத்து அண்ணன் பாரு எழுப்பி, பாரு நான் உங்களை திட்டனா பாரு, உள்ள இருக்கிற எல்லாருக்கும் பேர் வைக்கிற மாதிரி இந்த வாரம் சேதுபதி வந்தா திட்டுவாரு அப்படின்னு ஒரு லிஸ்டே போட்டு வைக்கிறீங்க போல. உங்க லிஸ்ட் சொல்லுங்க கேட்போம். அதை கேட்ட பாரு, ஐயோ சார் அப்படிலாம் சொல்ல சார், இந்த திட்டுறது அப்படின்றது வழி நடத்துதல் அப்படின்ற மீனிங் சார். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? போட்டிங்களா இல்லையா? இல்ல ஐ மீன் அந்த திட்டுன்றது வழி நடத்துதல் அப்படின்னு சொல்ல வரேன். சரி அது இருக்கட்டும். இந்த வாரம் நான் திட்ட வேண்டிய பாயிண்ட் என்ன நீ சொல்லு சார். அது வந்து விக்ரம் இந்த ஆக்டிவிட்டி டோரை லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்தாருல, அது சார் அதுக்கு நீங்க கண்டிப்பா திட்டியே ஆகணும். ஏமா கேம்ல சபரி பண்ணது தப்பா இருக்கும்போது பிக் பாஸ் சொன்னார்ல, சபரி நீங்க பண்ணது தப்பு ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு. அந்த மாதிரி தப்பா இருந்தா பிக் பாஸ் சொல்ல போறாரு. பிக் பாஸ் சொல்லலன்னா அது சரின்னு தானே அர்த்தம். பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்ல ரூல்ஸ்ல அது சரியா இல்லாட்டி பிக் பாஸ் தப்புன்னு சொல்லுவாரு, நீங்க சொல்லாதீங்க. அப்புறம் கமருதன் எழுப்பி, கமருதன் நீ பிக் பாஸ் கிட்ட கேட்ட போல பிக் பாஸ் ஆட்டம் எப்படி போகுது எப்படி கேட்டீங்க சொல்லுங்க? பிக் பாஸ் நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்றேனா அப்படின்னு கேட்ட சார். அப்ப பிக் பாஸ் என்ன சொன்னாரு? அவர் வாய்ஸ்ல சொல்லுங்க, கமருதன் நம்மளுக்குள்ள பர்சனல் எதுவுமே கிடையாது, நீங்க கிளம்பலாம். அதான் இவ்வளவு பெருசா அடிச்சு அனுப்பினார்ல, உட்காருங்க. இவர் சும்மா இல்லாம பிக் பாஸே கூட்டு வம்பு கிழக்கிறது. அதாவது இவர் விளையாண்ட கேம் எப்படி இருக்கு அப்படின்றத பிக் பாஸ் கிட்டே விமர்சனம் கேட்கிறாரு. இப்ப அடுத்த என்ன ரம்யா கிட்ட, ரம்யா சபரி நகை எடுத்த போது நீங்க முன்னாடி வந்து பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? ஐயோ மறந்து போச்சே சார், மறந்து போச்சு சார், ஞாபகம் இல்ல சார். ஷபா சரி நானே எடுத்து கொடுக்குறேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா அவர் எடுத்தது சரியா தப்பா அப்படின்னு பிக் பாஸ் சொல்லட்டும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ஞாபகம் வந்துருச்சா? வந்துச்சு சார். பிக் பாஸ் சொன்னாரு பிசிக்கலா அட்டாக் பண்ணாம ஆடுங்க அப்படின்னு. ஒருவேளை சபரி எடுத்து தப்பா இருந்தா பிக் பாஸ் சொல்லுவாரு. பிக் பாஸ் சொல்லலன்னு போது அது சரிதானே? அதான் சார் நான் சொன்னேன். நீங்க அப்படி சொல்லும் போது உங்களை எதிர்த்து பேசுறது யாரு? கனி நீ தானே. நீ என்ன சொன்ன சொல்லு. அப்ப கனி எந்திரிச்சு பாரு சொன்னாங்க சார், அது என் கருத்து, என் கருத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரம்யா கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் நீங்க சொன்னா நான் ஏன் கேட்கணும், வீட்டுல சொன்னாதான் நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னேன் சார். அண்ணன் பாரு எழுப்பி, பாரு நீங்க சொன்ன கருத்து உங்களோடதே இருக்கலாம், நீங்க சொன்ன கருத்து போய் சேரணுமா இல்ல நான் தான் சொன்னேன் அப்படின்றது போய் சேரணுமா? சார் சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். எனக்கு என்னன்னா நான் சொல்லும் போது யாருமே கேட்கல, ஆனா ரம்யா சொல்லும் போது மட்டும் உட்காந்து கேட்கறாங்க அப்படின்ற கோவம் தான் சார். ஏமா வீட்டுல இருக்கிற
எல்லாருமே சக போட்டியாளர்கள் பேசினா கேட்கக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா எதுக்கு வீட்டு தலை? அந்த போஸ்டுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல. நம்மள போல சக மனுஷன் தானே போலீஸ், அவருக்கு மட்டும் எதுக்கு அதிகாரம்? அவரை பார்த்தா நம்மளுக்குள்ள ஒரு பயம் வருது இல்ல, அதுக்காக தானே ஒருத்தங்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கறது. நீ பேசுறது எப்படிமா இருக்கு? என்னப்பா போலீஸ்கார கேட்டா மட்டும் லைசன்ஸ் காட்டுறேன், நான் கேட்டா காட்ட மாட்டேன், அந்த மாதிரி இருக்கு. நான் போய் ரோட்ல ஒருத்த வண்டி நிப்பாட்டி நீ ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஊது ஊதுனா என்ன பண்ணுவாங்க? இவன் யாரா பைத்தியக்காரன் மூஞ்சி மேலே குத்திட்டு போயிடுவாங்க. நான் போயிட்டு கேட்க, இப்ப நான் போய் வெளிக்கிழமை எத்தனைப்பா போலீஸ்கார கேட்டா மட்டும் நீ வாட்ட லைசன்ஸ் காட்ட, நான் கேட்டா காட்டமான்னு கேட்டா சும்மா விடுவாங்களா எல்லாரும்? நான் போய் ரோட்ல வண்டி நிப்பாட்டி ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஊது ஊதுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன மூஞ்சில குத்திட்டு போயிடுவாங்க இல்ல சார்? நான் ஒன்னும் கோவப்படல சார், ஐம் ஜஸ்ட் ஷேரிங். நீங்க ஸ்கிரீமிங் கத்துனீங்க, நான் அதை பார்த்தேன். என்கிட்டே போய் சொல்றேன் நீ. ரம்யா, நான் உனக்கு ஒன்று சொல்றேன், உனக்கு கண்ட்ரோல்ன்றது சுத்தமா இல்லவே இல்லை. நீ எப்பப்பெல்லாம் கண்ட்ரோலை மீறையோ அப்பப்பெல்லாம் நான் பாம்பேல பாஷா அப்படின்ற மூடுக்கே வந்துடுறேன். நீ நான் கெட்ட வார்த்தை பேசவே மாட்டேன், நான் கெட்ட வார்த்தை பேசினா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பேசுறேன். எதுக்கு அதெல்லாம்? பேச வேண்டிய விஷயத்த பேசு சார். நான் ஸ்டார்டிங்ல பொறுமையா அமைதியா சொன்னேன் சார், யாருமே கேட்க மாட்டாங்க, அதனாலதான் கத்துனேன். ஏமா இந்த வீட்டுல யாருமே தான் கேட்க மாட்டாங்க, நானும் தான் வாரம் கத்துறேன். உங்களை மாதிரி நானும் பிஹேவ் பண்ணவா? இந்த வீடு அப்படிதான்மா. இந்த வீட்டுக்கு வந்து 60 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 40 நாள் தான் இருக்கு. இன்னும் அது புரியல, அப்புறம் என்னதான்? ரம்யாவா தான் டென்ஷன் ஆகி கத்துறாங்க அப்படின்னா நீங்க எதுக்கு கத்துறீங்க? நீங்க பண்ணதை பார்க்கும்போது நீங்க திரும்ப முதல் வார்த்தைக்கே போயிட்டீங்க. நடுவுல கொஞ்சம் மாறி நல்லா பிஹேவ் பண்ணீங்க, ஆனா அதை பார்க்கும்போது திரும்ப பழைய கமுருதின் வந்த மாதிரி இருக்கு எனக்கு. அது இருக்கட்டும், உனக்கு திவ்யா கூட ஒரு பிரச்சனை இருந்துச்சுல்ல, அது என்னது? அதுவா சார்? இந்த திவ்யா இருக்காங்கல்ல, அவங்க நான் எல்லா பொண்ணுங்களையும் விரும்பி வாடி போடின்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதனால சண்டை போட்டேன் சார். அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கோவத்துல அவங்கள பார்த்து பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டேன் சார். அதுக்கப்புறம் அவங்களும் சும்மா இல்ல, அவங்களும் என்ன பார்த்து ஒரு மாதிரி சிக்னல் கொடுத்தாங்க. பாரு வந்து என்ன சமாதானப்படுத்தி கூட்டி போகும்போது கையை இப்படி வச்சு ஒரு மாதிரி சிக்னல் காட்டினாங்க சார். இப்ப அண்ணா திவ்யாவை எழுப்பி கமுருதின்னு பேசுனதே பெரும் தப்பு, அதுல நீ பண்ணது அதை விட பெரிய தப்பு. நீ என்ன பண்ண? நீ அது ஒண்ணும் இல்ல சார், பாரு வந்து கை பிடிச்சு கூட்டு போனாங்களா, அப்படியே கையை பிடிச்சிக்கினே போயிடு அப்படின்னு சொன்னேன். அவர் பேசினது பெருந்தப்பு, நீங்க பண்ண பிஹேவியர் என்ன? இவங்க வந்து கூட்டிட்டு போனால ஆமா நீங்க போங்க இப்படி தானே போவீங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார். திவ்யா ஒரு ஆக்ஷன் பண்ணாங்கல்ல, போங்க அப்படியே போய் அப்படியே அப்படின்னு இப்படி ஏதோ சொன்னாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா விஜய் சேதுபதி இந்த விஷயத்தை பயங்கரமா ஹேண்டில் பண்ணாரு. அதை பத்தி ரொம்பவும் பேசாம திவ்யாவுக்கு நறுக்குன்னு மண்டையில உரைக்கிற மாதிரி ஒரு கொட்டு. அடுத்து அண்ணன் இந்த கேப்டன்சி பொறுப்பை பத்தி யாருக்காவது கருத்து இருக்கா? அப்ப விக்ரம் எந்திரிச்சு எனக்கு அந்த அட்வைசர் பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், எனக்கு கையில அலர்ஜி இருக்கு, டாக்டர் வந்து ஹார்ஷான கெமிக்கல் பக்கத்துல போக வேணாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாரு, அதனால நான் ஹவுஸ் கிளீனிங் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சார். அதுக்கு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் வேணாம், நீ எனக்கு அட்வைசரா இரு அப்படின்னு சொல்லி என்ன அவங்க கூடவே வச்சுக்கிறாங்க சார். அதாவது தலையா இருந்து இவங்க போய் கேட்க வேண்டிய விஷயத்தெல்லாம் என்ன போய் கேட்க சொல்றாங்க. நான் போய் ஏதாவது கேட்டா எல்லாருமே என்ன பச் பேக் மாதிரி யூஸ் பண்றாங்க, எதுக்கு நீ வந்து கேட்கிற, தலையை வந்து கேட்க சொல்ல அப்படின்னு. இப்ப அண்ணன் ரம்யாவை எழுப்பி அவர் உங்களுக்கு அட்வைசரா இல்ல அசிஸ்டன்டா? வீட்டு தலைன்னு உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் கொடுத்து இந்த வீட்டை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொன்னா நீ அந்த பொறுப்பை விக்ரம் கிட்ட கொடுத்துட்டு நீ மட்டும் ஜாலியா உட்கார்ந்து இருக்க. வர பிரச்சனைய நீங்க ஹேண்டில் பண்ணாதானே உங்களுக்கு பேரு. உங்களுக்கு ஒரு தனி ரூம் கொடுத்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து இத பண்ணுங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிறீங்க. கேப்டன்ன்ற பொறுப்பு எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு 5 நாளைக்கு இருக்குமா? அதை கூட நீங்க முழுசா அனுபவிக்கலையே. ரம்யா வினோத் அட்வைசரா சூஸ் பண்ணும்போது அவ என்ன சொல்லி சூஸ் பண்ணானா, எனக்கு தமிழ் தெரியாது, தமிழ் படிக்க ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி தான் சூஸ் பண்ணி வச்சுக்கினா. அப்பவே நான் நினைச்சேன் டாஸ்க் படிக்கும்போது மட்டும் தானே தேவை, ஏதாவது டவுட்னா மத்தவங்கிட்ட கேட்டுக்கலாம்ல அப்படின்னு ஃபீல் ஆச்சு. இந்த தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டது கண்டிப்பா அன்வான்டா இருக்குன்னு அப்பவே ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல நிறைய இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதை அவங்க ஒரு கார்டு மாதிரி யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஏதாவது பிசிக்கலா ஒரு டாஸ்க் வச்சா அங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அதை முடிச்சுட்டு வந்த உடனே உடம்பு சரியில்லைன்றாங்க. இதை பார்க்கும்போது இவங்களுக்கு உண்மையா உடம்பு சரியில்லையா இல்ல நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்ப நம்ம அண்ணன் ரம்யா உங்ககிட்ட ஏதாவது பதில் இருக்கா? சார் அது ஒண்ணும் இல்ல சார், நான் ஸ்கூல் படிக்கும் போது கூட லீடரா இருந்தது இல்ல. இங்க இருக்கிற எல்லாருமே என்னோட பெரிய ஆட்கள். அவங்களே இந்த டாஸ்க்ல திணறும் போது நானும் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி பயந்துட்டேன். தலை டாஸ்க்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, கண்டிப்பா என்னால இதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான பயம் வந்துருச்சு. சார் உனக்கு பயமா இருக்கு அப்படின்னா உனக்கு பதவி கிடைச்சதுக்கு அப்புறமா சொல்லிருக்கணும், எனக்கு பயமா இருக்கு, நான் தலையா இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா அந்த போஸ்ட் நீ நாமினேஷன் ஃப்ரீக்கு மட்டும் பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு பயமா இருக்கு நான் கேப்டன்சி பண்ணலனா என்ன அர்த்தம்? ரம்யா, இந்த வீட்ல ஒரு நாள் மட்டும் உழைப்பு பட்டா பத்தாது, டெய்லி ஒரு நாள் பேமெண்ட் வாங்குறீங்கல்ல, அப்ப வாங்குற காசுக்கு வேலை செய்யணும்ல. நான் என்னை சேர்த்தா சொல்றேன், நான் ஹோஸ்ட் பண்றேன், எனக்கு சம்பளம் தராங்க, நான் சம்பளத்தை வாங்கிட்டு எனக்கு பயமா இருக்கு நான் ஷோ ஹோஸ்ட் பண்ணலனா தயவு செஞ்சு கொடுக்குற காசுக்கு வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி ரம்யா மண்டையிலே ஒரு கொட்டு. பிக் பாஸ் நான் தலை பதவிக்கு இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அது உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும், பிரச்சனை உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் பேமெண்ட் தானே, சும்மாவும் இல்ல. அது நான் இங்க பேசலாம், எனக்கு பேமெண்ட் தான், அது நான் எதுக்கு இங்க வந்து பேச போறேன்? அடுத்து பிரேக் முடிஞ்சு வந்த அண்ணன் ஆடியன்ஸ் கிட்ட இந்த வாட்டி எவிக்ஷன் கார்டை அவங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டா ஓகே சார் அப்படின்னு அண்ணன் கார்டை எடுத்து அஸ்கு புஸ்கு நான் அவங்களுக்கு தான் முதல்ல காட்டுவேன். இப்ப வீட்டுக்குள்ள போன உடனே கனி நீ சேவ்டு, நீ யார சேவ் பண்ண நினைக்கிறேன்? சுபிக்ஷா நீ சேவ்டு. அடுத்து பாரு விக்ரம், 2 பேரும் நல்ல கேம் விளையாடுங்க. இத சொன்ன உடனே எலியும் பூனையுமா இருந்த பாருக்கு விக்ரமுக்கு ஒரே சந்தோஷம். நல்லா விளையாடுங்க விக்ரம் அண்ட் பாரு.
அப்புறம் அண்ணன் கம்ருதீனை பார்த்து நீங்க சேவடு கம்ருதீன். அப்புறம் கானா வினோத் நீயே சேவடு. அப்புறம் திவ்யாவை எழுப்பி இப்ப அண்ணன் திவ்யாவை பார்த்து இந்த வீட்டுக்குள்ள வரும்போது ஒன்னு சொன்னேன், நீங்க என்ன கத்த வைக்கிறீங்க கத்த வைக்கிறீங்க கத்த வைக்கிறீங்க. இப்ப வரைக்கும் நீ அதான் சொல்லிக்கிட்டே இருக்க. உங்களுடைய கேம்ல கிராஃப் மேலேயே போல அப்படியே பிளாட்டாவே இருக்கு. உன் கேமை உடைச்சு புதுசா ஏதாவது விளையாடு. நீ சேவ்டு. கடைசியா இருக்கிறது பிரஜன், சாண்ட்ரா அண்ட் எஃப்ஜே. இதுக்கு அப்புறம் தான் சாண்ட்ராவோடைய ஆஸ்கார் லெவல் பெர்ஃபார்மன்ஸ். இப்ப அண்ணன் பாக்கெட்ல இருந்து எடுத்து காட்டின கார்டு அவருடைய உயிர் தோழனான பிரஜன். இத பார்த்த உடனே சாண்ட்ரா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க. இப்ப சாண்ட்ராவோட மூஞ்ச காட்டுற, தயவு செஞ்சு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, அந்த மூஞ்ச பார்க்கும்போது கொஞ்சமாவது ஃபீலிங் வருதா? ஒரே சிரிப்பா தான் வருது. இப்ப சாண்ட்ரா பிரச்சனை கட்டி பிடிச்சு என்னால நிக்க முடியலையா? உக்காரு, தண்ணி குடி முதல்ல. ஸ்கீம் தானே கரையக்கூடாது. நீ தண்ணி குடியில அன்னைக்கு மாதிரி கீழே விழுந்துருவேன். முதல்ல உட்காரு. நீ போயிட்டா என்ன யாரா பாத்துக்குவாங்க? அதான் இவ்வளவு பேர் இருக்காங்களே, எல்லாம் பாத்துக்க போறாங்க. இப்ப பிரஜன் சாண்ட்ரா பாத்து பாரு, நான் சந்தோஷமா தான் போறேன், தயவு செஞ்சு அழாம கேம் விளையாடு. எனக்கு முன்னாடி தெரியுமா எல்லாரும் யாரு போவோம் கேட்கும் போது எல்லாரும் என் பேரை சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு நான் தான் போக போறேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நல்லா தான் போச்சு. நான் என்னோட கேமை மாத்தி நல்லா தான் விளையாடினேன். எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல. இப்ப சாண்ட்ரா பிரஜனை பார்த்து நீ என்ன தப்பு பண்ணன்னு வெளியே போகும்போது நீயே புரிஞ்சுப்ப. நான் என்ன தப்பு பண்ண? வெளியே போ, உனக்கே தெரியும். நீங்க என்னதான் சேதுபதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு ஷோல வந்து சேதுபதி எதிர்த்து பேசுறது முதல் தப்பு. அந்த வாரமே உன்னை போட்டு இருந்தா சேதுபதி பழிக்கு பழி வாங்க தான் பிரச்சனை போட்டாரு அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. ஆனா ஒரு 2 வாரம் ஆற விட்டு போட்டா அதான்டா கண்ணா சேதுபதியோட பிளானே. இப்ப சேதுபதி மேலேயும் பழி வராது, அவரு நினைச்ச மாதிரியே நீ எவிக்ட் ஆயிட்ட. அதனாலதான் சொல்றது, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் சபை நாகரிகம் அறிந்து பேச வேண்டும் அப்படின்றது. இந்த மாதிரி விஷயத்த சேதுபதி மட்டும் பண்ணல, இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல நம்ம ஆண்டவரும் பண்ணிருக்காரு. அது யாருன்னு கேக்குறீங்களா? அது வேற யாரும் இல்ல, நம்ம பருத்தி வீரன் சரவணன் அண்ணன். அவர் நம்ம ஆண்டவர் எதிர்த்து பேசும்போது நைட்டோட நைட்டா ஷிஃப்ட் பண்ணாங்க அவரு. அதனாலதான் சொல்றது, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஹோஸ்ட மட்டும் எதிர்த்து பேசவே கூடாது. அதுதான் பிக் பாஸ்ல முதல் ரூல். எனக்கு சாண்ட்ரா அழுவும் போது ஒருத்தனோட ஃபேஸ் ஞாபகம் வருது. அந்த வீடியோ ப்ளே பண்றேன், நீங்களும் பாருங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 2 வீடியோக்கும் 10 பொருத்தமும் பச்சக்குதா? இந்த மாதிரி பண்ணா எப்படிங்க அழுவு வரும்? அடுத்து சாண்ட்ரா, நீ போயிட்டனா எல்லாருமே என்ன டார்கெட் பண்ணுவாங்கடா, நான் எப்படி தனியா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஒழுங்கா கேம் விளையாட. இப்ப வீட்டுக்குள்ள பர்ஃபார்மன்ஸ் போட்டது பத்தாதுன்னு வெளியே கார்டன் ஏரியால வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ். இப்ப இந்த பர்ஃபார்மன்ஸோட உச்ச கட்டமா பிரஜன் வெளியே போகும்போது சாண்ட்ரா போட்டாங்க பாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ். அப்படி இருந்தது. டோர் கதவு திறந்த உடனே பிரஜன் வெளியே போறதுக்குள்ள சாண்ட்ரா வெளியே ஓட்டாங்க. இத பாக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அப்பாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பிரஜன் சாண்ட்ராவை கன்வின்ஸ் பண்ணி திரும்ப உள்ள கொண்டாந்து விட்டாரு. எனக்கா நீ உள்ள போ, எனக்கா உள்ள போ. பிக் பாஸ் அந்த ரூல் படி என்ன, அந்த கதவை திறந்து யார் வெளியே போனாலும் அவங்க அவுட் தானே. சாண்ட்ரா வெளியே போயிட்டாங்க தானே, அப்படியே கதவை முட்டு போகாம நான் பிக் பாஸ் நீங்க அதுக்கப்புறம் ஒரு வழியை சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள விட்டு போவ. அந்த டோர் கதவை சாத்தின உடனே அப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு ஃபுல்லா பர்ஃபார்மன்ஸ். வீட்டுக்குள்ளதான் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சாவடிக்கிறாங்கன்னு பார்த்தா வீட்டை விட்டு வெளியே வந்த பிரஜன் ஸ்டேஜ்ல வச்சு ஹெவி பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் பிரஜனுக்கான பயண வீடியோ பாவம் எடிட்டருக்கு அதுல என்ன போடுறதுன்னு தெரியாம ஒரு 30 செகண்ட்ல முடிச்சு விட்டாப்ல. அப்புறம் நம்ம சேதன பிரஜனை பார்த்து சூப்பரா கேம் விளையாடுங்க பிரஜன். ஒரு விஷயம் சொன்ன உடனே உங்களை நீங்களே மாத்திக்கிட்டு அழகா பக்குவப்பட்டு சூப்பரா கேம் விளையாடுங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனா என்ன பண்ண, நீ என்ன எதிர்த்து பேசிட்டியே, தப்பு பண்ணிட்டே சிங்காரம். நீ என்ன தொற்று கூடாது, தொட்டவனை சும்மாவே விட்டதில்லை இந்த சேதுபதி. இப்ப நம்ம சேதன மச்சான் பிரஜனை ஐ லவ் யூடா. அப்பாடா ரொம்ப நாளா சாருன்னு கூட்டு ஒரு மாதிரியா இருக்கடா. வா மச்சான் ஐ லவ் யூ மச்சான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்க. Thank you sir. மச்சான் பிரஜன் மச்சான் ரொம்ப நாளா வாழ்த்துக்கள். ரொம்ப நேரம் எவ்வளவுதான் நானும் சார்னு சொல்லி நடிக்கிறதே முடியல. வெளியே விமர்சனம் பண்றவங்களா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன மச்சா சொல்றாங்க, நீ நானும் ஃப்ரெண்டு, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம சேதன உன் பொண்டாட்டிட்ட பேசுறியா? அட நீ வேற மச்சான், நான் வெளியே வேறன்னு பார்த்தா எனக்கு மட்டும் வெளியே வந்துட்டா மச்சான் அவன். பார்த்தேன் அந்த காதல் கதையில நானும் பார்த்தேன். இப்ப வீட்டுக்குள்ள போய் பேசலாமா? இப்ப நம்ம பிரஜன் சாண்ட்ரா கிட்ட, சாண்ட்ரா ஒன்னும் இல்ல, நான் நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், வெளியே போய் நான் குழந்தைகளை பாத்துக்கிறேன், வீட்டுக்குள்ள நீ கேம் விளையாடு, நாளையில இருந்து ஸ்ட்ராங்கா கேம் விளையாடு, இந்த அழுகிறதெல்லாம் இன்னைக்கு நைட்டோட முடிச்சிரு, நாளையில இருந்து ஸ்ட்ராங்கா கேம் விளையாடு, நான் உன்னை ஃபைனல்ல
கேமை கப்போட தான் பார்க்கணும். நீ ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர் எனக்கு தெரியும், எமோஷனல் மட்டும் ஆகாத. ஏன்னா அதுதான் உன் வீக்னஸ். இங்க இருக்கிற எல்லாரும் அதை காரணமா காட்டி உன தள்ளி விட்டுருவாங்க. நீ எமோஷன் ஆனா அது உனக்கு வீக்னஸ். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அது பிளஸ். இப்ப அண்ணன் போறதுக்கு முன்னாடி சாண்ட்ரா பார்த்து, சாண்ட்ரா ஏதாவது பேச. இப்ப சாண்ட்ரா அழுவுறத பார்த்து பிரஜல் சேதுபதி கிட்ட, சார் அவன் என்ன உள்ள கூப்பிடுறா சார். ஐயோ சார் அதெல்லாம் முடியாது சார், என்கிட்ட வா. சாண்ட்ரா பாத்துக்கலாம், தாள உன்னை சாக்கா வச்சு உள்ள வர பாக்குறான், நீயாவது நிம்மதியா உள்ள உள்ள வர சொல்றியா? உள்ள வரணுமா சார்? உள்ள கூப்பிடுறேன் சார். இந்த கேம் இங்கே ஆடாதீங்க சார், அதெல்லாம் முடியாது சார். பாருங்க உங்களை சாக்கா வச்சு உள்ள வர பாக்குறாப்புல, நீங்களா நிம்மதியா இருங்க உள்ள. என்ன சொல்லுங்க? பிரஜல் சாண்ட்ரா பார்த்து மறுபடியும் ஏதாவது ஒரு 2 வார்த்தை பேசு சாண்ட்ரா. உனக்கு வெளியே போகும்போது உன் கேரியர் எப்படி இருக்குன்னு தெரியாது. என் கேரியரை பத்தி நீ கவலைப்படாத, எனக்கு தான் என் மச்சா சேதுபதி இருக்கானே. அப்ப நம்ம சேதன நீ எழுவாதம்மா. இந்த வாரம் ரொம்ப பிரமாதமா விளையாடுனா, வெளியே போகும்போது ரொம்ப நல்ல பேரோட தான் போறான். நீ எதுக்கு ஃபீல் பண்ற? இப்ப சாண்ட்ரா மறுபடியும் எழுவ, உன் கேரியர் எப்படின்னு தெரியாது. நம்ம பிரச்சனை மறுபடியும், சார் திரும்ப உள்ள கூப்பிடுறாங்க சார், நான் திரும்ப உள்ள போயிட்டு வந்துடுறேன். அவன் என் டைல ஏதாவது சொல்லுவாள்ல, அப்ப பிரச்சனை சேது கையை பிடிச்சின்னு, மச்சான் ஒரே தடவை போயிட்டு வந்துடுறேன். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? மச்சான் ஒரே தடவை மச்சான் இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன். டேய் என்னடா நீ? சேண்ட்ரா சார் எஸ் நான் சொல்றேம்மா. மச்சான் இருடாடி மச்சான், இருடாடி. அப்ப நம்ம சேதன ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, டாடா பாய் சொல்லி அனுப்பு, என் உயிர் எடுக்கிறாங்க. சார் சார் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட, ஏண்டா இதெல்லாம் எனக்கு ஒரு வேலையாடா? ஏமா நீங்க விளையாண்டு அனுபவம்னா சூப்பர் அனுபவம். அவர் ஜாலியா சிரிச்சுட்டு தான் போறாரு. அப்ப சைடுல பிரச்சனை, அப்பாடா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அந்த ஃபீல்ட்ல நான் போறேன் சார். அப்ப சாண்ட்ரா அழுதுகிட்டு, பாப்பா பாத்துக்க, பாப்பாவை நான் பாத்துக்கிறேன், என்ன யாரு பாத்துப்பா சார். திருப்பி உள்ள கூப்பிடுறாங்க சார். இப்ப நம்ம சேதன பிரச்சனை கையை முறுக்கி, ஏண்டா இதுக்கு ஒரு எண்டே இல்லையாடா, ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ற? இப்ப கடைசியா பிரச்சனை போட்ட பிட்டு இருக்கு, நான் வீட்டுக்கு போனா குழந்தைங்க கேட்பாங்க மச்சான் எதுக்கு அம்மா உள்ள விட்டு வந்தானே, அந்த ஒரே காரணத்துக்காக வீட்டுக்குள்ள விட. நான் வீட்டுல குழந்தைங்களை அவர் பார்த்து பாருமா. நீங்க டாடா பாய் சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க சார். இதெல்லாம் எனக்கு வேலையாமா? வேணா நான் பாராட்டும் போதே கம்முன்னு போயிரு, அதான் உனக்கு நல்லது. அப்புறம் சாண்ட்ரா ஹக் பண்ற மாதிரி கையை காட்ட, நம்ம பிரஜன் நேரா சேது போய் கட்டி பிடிச்சிரு, இங்க பாத்தியா ஹக் யூ. அப்புறம் பிரஜன் சேதுபதி கும்மா கொடுக்க, சேதுபதி பிரஜனுக்கு கும்மா கொடுக்க. ஒரு கட்டத்துல டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு போனா கேப்பா, நீ ஏன்டா அம்மா விட்டு வந்தேன்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்றது? அதுக்காக உள்ள அனுப்பலாமா சார் நீங்க? மச்சான் வேணாம் மச்சான் ப்ளீஸ் ப்ளீஸ். மேடையில் ஆடுற கேம் நல்லா இருக்குது, வீட்டுக்குள்ள ஆடிக்கலாம்ல. ஒரு ஹோஸ்டுக்கு மரியாதை இல்லையா? ஏமா உன் வீட்டுக்கு போறாருமா, பாய்மா உங்க எல்லாரும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். முதல்ல இந்த பிரஜனை கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துடுறேன். இப்ப சாண்ட்ரா நைட்டு வரைக்கும் தேம்பி அழுவ. எஃப்சே பிரஜன் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் சாண்ட்ராவுக்கு ஆறுதல் சொல்றாரு. ஏன்பா தம்பி, நீ யாரையுமே தொடாம ஆறுதல் சொல்லவே மாட்டியா? இந்த எஃப்சே எந்த நேரமும் ஏதாவது மூடுலே இருப்பான் போல. அசல் கோளாறு நிக்சன் வரிசையில் எஃப்சே. அது என்னமோ தெரியல, இந்த வீட்டோட ராசி போல. இந்த வீட்டுக்குள்ள எவனா சிங்கிர்னு உள்ள வரானோ அவன் எல்லாமே ஒரு மாதிரி மார்க்கமா தான் தெரியுறான், கானா வினோத் தவிர. இதோட இந்த எபிசோட் முடியுது, இந்த ரிவ்யூவும் முடியுது. அப்புறம் நம்ம சாண்ட்ராவோட ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த வாரம் பிரஜன் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி போனது உங்களுக்கு சரின்னு படுதா, இல்ல பிரஜனுக்கு பதிலா யாரு போயிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். டாடா பை பாய்.